சற்றுமுன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையில் முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது, விண்ணப்பங்களின் நிலை என்ன என்பதை இங்கே பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசின் முன்னோடி திட்டமாக மகளிர் உரிமைத் தொகை திட்டம் பார்க்கப்படுகிறது. குடும்ப தலைவிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களின் வங்கிக் கணக்கில் மாதந்தோறும் ரூபாய் 1000 அரசே மகளிர் உரிமைத் தொகையாக செலுத்தி வருகிறது. அந்த வகையில் தற்போது மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் 1 கோடிக்கும் அதிகமான பெண்கள் பயனாளிகளாக உள்ளனர். மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமைத் தொகையை தங்களுடைய வங்கி கணக்கிலேயே பெற்று வருகின்றன. இந்த நிலையில் புதிதாக விண்ணப்பம் செய்ய காத்திரு காத்திருந்தவர்களுக்கு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்கள் வாயிலாக விண்ணப்பம் செய்யலாம் என அரசு தெரிவித்தது. லட்சக்கணக்கான பெண்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வாயிலாக ஜூலை மாதம் 15ஆம் தேதி முதல் நடைபெற்று வரக்கூடிய இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் வாயிலாக மகளிர் உரிமைத் தொகை வேண்டி விண்ணப்பங்களை வழங்கிய வண்ணம் இருக்கின்றன. அந்த வகையில் சுமார் 17 லட்சம் மனுக்கள் வந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் இந்த விண்ணப்பங்கள் மீது 45 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு தரப்பில் கூறப்படுகிறது. கடந்த ஜூலை மாதம் 15ஆம் தேதி உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் விண்ணப்பம் செய்தவர்களுக்கெல்லாம் 45 நாட்கள் முடிந்து அவர்களின் விண்ணப்ப நிலை தற்போது தெரிந்து இருக்க வேண்டும். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் விண்ணப்பம் செய்த பெண்கள் அதற்கான அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சென்று விண்ணப்பத்தின் நிலையை அறிந்து கொள்ளும் வசதி வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் திடீரென அந்த வதந்தி நீடிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது, கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்காக www.kmut.tn.government.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்றால் முகப்பு பக்கத்திலேயே உங்கள் விண்ணப்பத்தின் நிலையை அறிய என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதனை கிளிக் செய்தால் அதிகாரிகள் உள்நுழைவு, பொதுமக்கள் உள்நுழைவு என 2 ஆப்ஷன்கள் வரும். இதில் பொதுமக்கள் உள்நுழைவு என்பதை கிளிக் செய்தால் இந்த திட்டத்திற்காக விண்ணப்பம் செய்த பெண்கள் தங்களின் ஆதார் எண் மற்றும் அத்துடன் இணைக்கப்பட்ட போன் நம்பருக்கு வரும் ஓடிபி ஆகியவற்றை உள்ளீடு செய்து தங்களின் விண்ணப்பத்தின் தற்போதைய நிலையை தெரிந்து கொள்ள முடியும். ஆகையால் மகளிர் உரிமைத் தொகை வேண்டி விண்ணப்பம் செய்து அதற்கான மெசேஜ் வராமல் இருந்த பெண்கள் பலருக்கும் இந்த வசதியானது விண்ணப்ப நிலையை அறிய உதவியாக இருந்தது. ஆனால் தற்போது பொதுமக்கள் உள்நுழைவு என்ற ஆப்ஷன் நீக்கப்பட்டு இருக்கிறது. அதிகாரிகள் உள்நுழைவு என்ற ஆப்ஷன் மட்டுமே இருக்கிறது. இதனால் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் விண்ணப்பம் செய்த பெண்கள் தங்கள் விண்ணப்பத்தின் நிலையை அறிந்து கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டு இருக்கிறது. அந்த வகையில் ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து அடுத்த சில நாட்களில் மகளிர் உரிமைத் தொகை வேண்டி விண்ணப்பம் செய்த பெண்கள் தங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்படாதா அல்லது நிராகரிக்கப்படாதா என்ற நிலையை அறிந்து கொள்வதற்கு இருந்த ஒரே வாய்ப்பு இந்த இணையதளத்தில் இருந்த விண்ணப்பத்தின் நிலையை அறிய என்று ஆப்ஷன் தான். தற்போது அதுவும் நீக்கப்பட்டு இருப்பது பெண்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆகையால் இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த அறிவிப்பானது வெளியாகும். அதாவது செப்டம்பர் 15ஆம் தேதி அன்று ஒரு
மகிழ்ச்சியான தகவல் அனைத்து மக்களுக்கும் இருக்கிறது. அது சொல்லி இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அறிவிக்கப்படும். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்காக அடுத்தடுத்த அப்டேட்ஸ்கள் நாங்க குடுத்துக்கிட்டே இருப்போம். ஆகையால் நீங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தி என்னவென்றால், அதாவது மக்களுக்கு ஜாக்பாட் தீபாவளி தான். செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் எந்தெந்த பொருட்களின் விலை குறையும் என்று தெரியுமா? அதாவது பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதல் ஆட்சி காலத்தில் கடந்த 2017ஆம் ஆண்டு ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை இந்தியாவில் அறிமுகமானது. அந்த வகையில் ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டு 8 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இதில் ஜிஎஸ்டியில் மிகப்பெரிய மாற்றத்தை மத்திய அரசு செய்திருக்கிறது. அந்த வகையில் இந்த ஜிஎஸ்டியில் இதுவரை அமலில் இருந்த 12% மற்றும் 28% வரி அடுக்குகளை நீக்கம் செய்வதாக செப்டம்பர் 3ஆம் தேதி டெல்லியில் நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தின் முடிவில் அறிவிக்கப்பட்டது. இதன் மூலம் வரும் செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் 5% மற்றும் 18% வரி அடுக்குகள் மட்டுமே அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் பான் மசாலா, சிகரெட், கார்பன் ஏற்றப்பட்ட பானங்கள் உள்ளிட்ட பல பொருட்களுக்கு 40% வரி விதிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் மளிகை பொருட்கள், விவசாய உரம், காலணிகள், துணிகள் உள்ளிட்ட பல சரக்கு மற்றும் சேவைகளின் விலை குறைய இருக்கிறது. இதன் மூலம் 12% மற்றும் 28% வரி அடுக்குகளில் இடம்பெற்றிருந்த சரக்கு மற்றும் சேவைகள் தற்போது 5% மற்றும் 18% உள்ளிட்ட அடுக்குகளுக்கு மாற்றப்படும் என்பதால் பொருட்களின் விலை குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகையால் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறுகையில், நடுத்தர வர்த்தகத்தினர் பயன்படுத்தும் பொருட்கள் பெரும்பாலானவை இப்போது 18% வரி அடுக்குகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்றார். உதாரணத்திற்கு 350 சிசி கீழ் இருக்கும் சரக்கு இருசக்கர வாகனங்கள், ஏசி, தொலைக்காட்சிகள் உள்ளிட்டவை. அந்த வகையில் மத்திய அரசு செய்துள்ள இந்த வரி அடுக்குகள் மாற்றத்தால் என்னென்ன பொருட்களின் விலை குறையும் என்பதை இங்கே காண்போம். யூஹெச்டி பாலுக்கு முன்னர் 5% வரி வசூலிக்கப்பட்டது. இனி அதற்கு வரி கிடையாது. இனி பாக்கெட்களில் அடைக்கப்பட்டு விற்கப்படும் சப்பாத்தி, பராத்தா, புரோட்டா, ரொட்டி போன்ற இந்திய பொருட்களுக்கு வரி முழுமையாக நீக்கப்பட்டுள்ளது. பாக்கெட்களில் அடைக்கப்பட்டு மற்றும் லேபிள் இடப்பட்டு விற்கப்படும் பன்னீருக்கு இனி வரி கிடையாது என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் விவசாயிகளை பொறுத்தவரை உரங்களில் விலை குறையும் எனலாம். 12% அல்லது 18% வரி வசூலிக்கப்பட்ட நிலையில் இனி 5% மட்டுமே வரி எனலாம். அதே நேரத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட விதைகள் மற்றும் பயிர் உட்சத்துக்கள் போன்ற விவசாய இடுபொருட்களுக்கான வரி 12%லிருந்து 5%மாக குறைக்கப்பட்டுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.